தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆராய தொடங்கியிருக்கிறது திமுக. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதுமே தோல்வியுற்ற இடங்கள்ல தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆராய வேண்டும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருப்பதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் 2021 திமுக கூட்டணி 159 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை திமுக கூட்டணி 73 இடங்கள்லயும், திமுக உதயசூரியன் சின்னத்துல 59 இடங்கள்லயும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த தோல்வி காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆராயக்கூடிய பணியில தான் இப்ப திமுக இறங்கியிருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்காக மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. 234 தொகுதிகளையும் 8 மண்டலங்களா பிரித்து ஆராசா, தங்கம் தென்னரசு, KN நேரு, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம், கனிமொழி, அப்படி செந்தில் பாலாஜி 8 மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்க தேர்தல் பணியை தொடர்ந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. மாவட்ட செயலாளர்களும் தேர்தல் பணிகள்ல கவனம் செலுத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில திமுக 59 இடங்கள்ல மட்டுமே உதயசூரியன் சின்னத்துல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி யாரெல்லாம் சரியாக பணியாற்றலையோ, எங்கெல்லாம் உட்கட்சி பூசல் இருக்கிறது, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு என் காதுக்கு வந்தா நிர்வாகிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் எங்கெல்லாம் சரியா தேர்தல் பணியாற்றலையோ அந்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய பணியில திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இறங்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல அதற்கான செய்திகள் எல்லாம் கிடைக்கப்படும் அப்படின்னும் திமுக வட்டாரத்திலிருந்து தகவல் கிடைக்கப்படுது. அதே மாதிரி இன்னும் மறுசீரமைப்பு, திமுகவை மறுசீரமைக்கக்கூடிய பணிகளிலையும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இறங்கியிருப்பதாகவும், வரக்கூடிய நாட்கள்ல அதற்கான திட்டமிடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடந்த முறை ஆளும் கட்சியாக இருந்த திமுகவுக்கு இந்த முறை சில மாவட்டங்கள்ல MLA-க்களே கிடைக்கல அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கிறது. இது திமுக தலைமைக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கு. குறிப்பா தர்மபுரி, ராணிப்பேட்டை, வேலூர், சேலம் மாவட்டங்கள்ல, அரியலூர் மாவட்டங்கள்ல இப்ப திமுகவுக்கு MLA-க்களே இல்ல. இந்த அளவுக்கு தோல்வி அடைவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதுக்கான ஒரு ஆராயக்கூடிய பணியில தான் திமுக தலைமை இறங்கியிருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்கள்ல எதிர்கட்சியாக செயல்படுவது குறித்தும், அதே நேரத்துல இந்த தோல்விக்கான காரணங்களை ஆராயக்கூடிய ஒரு பணியிலையும் தான் திமுக தலைமை ஈடுபட போறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நன்றி ரமேஷ், தேங்க்யூ வெரி மச்.